பேசலாமே, நாளைக்கு பேசலாமா? ஒரு நிமிஷம் பேசிட்டு இல்ல இல்ல சொல்லுங்க 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 ஐயா, சொல்லுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்லுங்க. இல்லை. இன்னைக்கு சொன்னதெல்லாம் பார்த்துட்டு நான் அது சரிதான். நம்ம முதல்ல 8 நாளைக்கு ஒரு கணக்கு எடுப்போம். அது வந்து இந்த 2 ஆ கிராம் வைக்கிறனால பெரிய பிரச்சனை வருது. அது காஞ்சு போகுது. சாதாரண விஷயம் இல்ல. 2 கிராம் ஒரு ஆராய்ச்சிக்காக 2 கிராம் காட்டலாமே தவிர, ஓகே. 2 கிராம் வந்து எவ்வளவு நேரத்துல தெரியுமா? அந்த ஈரப்பதம் உடனே காஞ்சு போயிரும் 1 மணி நேரத்துல. சரியா? ஓ அப்ப திருப்பி அந்த 500 மில்லி வோல்ட் கூடியாந்துரும். எங்க? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? ஆ இப்ப நாம என்ன எனக்கு தெளிவா பண்ணோம்னா, கேக்குது. இப்ப நான் வந்து இந்த 2 கிராம் குப்பி வைக்கிறனால என்ன பின்னடைவுன்னு கேட்டா ஓகே. உடனே காஞ்சிரும். ஆ ஆ அந்த சோதனைக்கு நிரூபிக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் ம் தொடர்ந்து நம்ம அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க தொடர்ந்து அந்த 2 கிராம்ங்கிறது சாதாரண விஷயம். உடனே காஞ்சிரும். என்னது? ஓ உடனே காஞ்சிடுது. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உறிஞ்சி எடுத்துரு. ஏன்னா அது பாதுகாப்பே கிடையாது. உறிஞ்சிடுது. ஆமா ஆமா. அது மறுபடியும் ஒரு நம்ம சொட்டு தண்ணி ஊத்தினோம்னா காட்டுறோம். டக்குன்னு 1 வோல்ட்டா மாறிடுது. தண்ணி ஊத்தினோம்னா மறுபடியும் வோல்ட் ஏறிக்கும். வோல்ட் விட்டு விட்டு எடுக்குது. நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல. வணக்கம். ஐயா எனக்கு தெளிவா கேக்குது, நீங்க பேசுங்க, எனக்கு தெளிவா கேக்குது. நான் பேசும்பொழுது நீங்க பதில் கொடுக்காதனால ஏதோ கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெளிவா கேக்குது. நீங்க சொல்றது எல்லாமே தெளிவா கேக்குது. அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நான் கேக்குறேன். அப்ப என்ன பண்ணோம்னா, அதுதான் என்ன பண்ணோம்னா, இப்ப நான் 2 ஆ கிராம்ங்கிறது சாம்பிள் தான். புரியுதுங்களா? இது வந்து நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான். என்னது? இவ்வளவு வோல்ட் வருது நிரூபிக்க மாட்டேன். நிரூபிக்கிறதுக்கு ஆமா. மட்டும்தான். அதுதான் இந்த ஓகே. இப்ப பாருங்க கொஞ்சம் பெருசா செஞ்சிருக்கேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? பாத்து அந்த டியூப்ல பிளட் ஆ, சாம்பிள் அது இருக்குமே. என்ன பண்றோம்னா, அது அது ஒரு சின்ன குழாய். ஆனா அதுக்கான ரப்பர் கிடைக்கணும், அதுக்கான அடப்பு கிடைக்கணும், எல்லாமே கிடைச்சாதான் அந்த காயத்தை. இதையுமே வந்து நான் 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் மறுபடியும் கழட்டி தண்ணி ஊத்தி மறுபடியும் ஏத்தி தான் பண்ணியிருக்கேன். பார்த்தேன். காஞ்சாலும் கூட லேசா ஈரப்பதம் வந்தா கூட 500 மில்லி வோல்ட் உறுதியா வரும். புரியுதுங்களா? இந்த ஈரப்பதம் நான் என்ன பேசுறது கேக்குதா? திருப்பி பதில் கொடுங்க. இல்ல ஐயா கேக்குது, எனக்கு தெளிவா கேக்குது உங்க வாய்ஸ். கேக்குதுங்களா ஐயா? நான் பேசும்போது பதில் கொடுத்தா தான் நான் அதுக்கு பதில் சொல்ல இல்ல முடியும். இல்ல, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த ரீச் ஆகலன்னு தெரியல, ஏன்னா நான் பேசிட்டு தான் இருக்கேன். நம்ம எனக்கு ரீச் நானும் ஆகல. கேட்டுட்டு தான் எனக்கு இருக்கேன். எதுவுமே ரீச் ஆகல. ஓ நான் பேசுறது உங்களுக்கு வருதே நான் தவிர நீங்க பேசுறது எனக்கு வர மாட்டேங்குது. தெளிவா கேக்குது நீங்க பேசுறது. நான் ஆன்லைன்ல உட்காந்துருக்க பக்கத்தால ஒரு லேண்ட்லைன் வச்சிருக்கனால எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. சரி சரி இருந்துட்டு போட்டோம். ஆமா, இங்க இதுனால பிரச்சனை ஐயா. எங்க கிராமம் அதான் பவர் வேற இல்லைன்னு இல்லைங்களா, சரி சரி அதனால அது அப்படி இருக்கட்டும். வச்சிருக்க போல. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆமா. இது நான் ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல போடுறதுக்காக பண்ணியிருக்கேன். அது ஓ வந்து ஓகே ஓகே ஓகே. மக்கள் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டுங்க இருக்கு. அதாவது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? இப்போ இப்ப இந்த கிரீஸுக்கு பதிலா தாவர கொழுப்பு சேர்க்கலாம். புரியுதுங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தாவர கொழுப்பு. அதான் இதுவும் சொல்லியிருந்தீங்களே, ஏதோ என்னது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் போட்டா நல்ல பிசு பிசு வருது. விளக்கெண்ணெய் இருக்கிறதே கெட்டியானது. புரியுதுங்களா? ஓகே. அது வேஸ்ட் ஆயில் போடலாம். மாட்டு கொழுப்பு, மிருக கொழுப்பு, ஏதாவது இந்த ஈரப்பதம் காய்க்காம இருக்கிறது பண்ணலாம். கிரீஸ் வந்து ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கும். அதெல்லாம் நல்லா பார்த்தாச்சு. மொத்தத்துல இந்த 2 கிராம் எதுக்கு வச்சு காமிச்சோம்னா, 1 கிலோ வச்சாலும் அந்த 1 கடைசி 500 மில்லி வோல்ட்டும், உச்சக்கட்ட 1 அது கடைசிங்கிற ஈரம் காஞ்சு போனா 500 மில்லி வோல்ட்டும், ஈரம் காயாம பதமா இருந்ததுன்னா 1.2 வோல்ட். இதுதான் உச்சக்கட்டம். இதுக்கு மேல கிடையாது. இதுக்கு மேல கிடையாது. கிடையாது கிடையாது. வராது. இயற்கையிலேயே வராது. இயற்கையிலேயே வராது. வராது வராது. அதாவது இந்த 4 mm 3 mm கம்பிகள் இவ்வளவுதான் வரும். அதுதான் சர்ஃபேஸ், அதுதான் அளவு. புரியுதா? வோல்ட் கொடுத்துரும். ஆமா. மைக்ரோ மில்லி ஆம்பு தான் கொடுக்கும். புரியுதா? அப்புறம் மீறி பண்ண அதே வச்சு 2 மில்லி ஆம்பு போகும், 3 ஆம்பு போகும், மறுபடியும் இந்த குறைஞ்சிடும். ஈரம் குறையப்ப அதுவும் குறையும். அப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம இந்த 8 நாள் மட்டும் செஞ்சு இந்த 8 நாள் என்ன செய்யறோம் அதுதான் 10 நாளைக்கு, 20 நாளைக்கு, 100 நாளைக்கு, 1000 நாளைக்கு. ஓகே ஓகே, புரியுது புரியுது ஐயா. இவ்வளவுதான். 8 நாள் பண்ண ஏன்னா 80 நாள் எல்லாம் ஒண்ணுதான். என்னது? 8 நாள்னாலும் 80 நாள் ஒண்ணுதான். ஆமா. அது என்ன 8000 நாள் பண்ண இதுதான் விஷயமே. ஆராய்ச்சிங்கிறது இதுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப வந்து இந்த 13ல நம்ம ஒரு கிராம் வைக்கிறோம் பாத்தீங்களா? 1 கிராம் அதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ இந்த 13 பொருள் வைக்கிறோம். இந்த கடைசியா சேர்த்துறதுன்னு கேட்டீங்கன்னா
இந்த 13 பொருள் இருக்குன்னா அதை 13 கிராம் வச்சுட்டு மற்றதுல ரெட்டைப்பா போட்டுக்கணும். அதாவது கிராஃபைட் அதிகமா இருக்கணும், மற்றபடிக்கு சிமெண்ட் அதிகமா இருக்கணும். அப்பதான் கெட்டித்தன்மை வரும். அப்பதான் கெட்டித்தன்மை வரும். பேசுறது புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்படி கட் ஆயிடுச்சு. அதே சின்ன சின்ன திருத்தம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? சரியா? எனக்கு ஓகே. சின்ன சின்ன அதெல்லாம் பெரிய 100% ப்ராஜெக்ட்ங்கிறது ரொம்ப எல்லா, அதாவது இது ஓரளவுக்கு நீங்க பண்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95 விழுக்காடு சரியான ரிப்போர்ட். இதுவே போதும். சின்ன சின்ன மாற்றம் பண்ணி அதனால இதுவே போதும். நான் ஏற்கனவே இதுல படம் வைக்கணும், அதே மாதிரி காஸ்ட் சேர்க்கணும், எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் சேர்க்கணும். இது 2 தான் எனக்கு தேவை. பேட்டரி சேர்த்து அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ₹1 1 கிராம்னா ₹1 மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னது எல்லாமே ₹10 போடணும் இல்லையா? அது போட்டுக்கலாம். அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து ₹100 150 200 கிலோவே. புரியுதா? கிலோ ஆமா. ஓகே ஓகே. அது மெடிக்கல் கிரேடு மட்டும் நான் வாங்கினேன். மெடிக்கல் கிரேடுங்கிறது நம்ம வேற, இண்டஸ்ட்ரியல் கிரேடு என்பது. இண்டஸ்ட்ரியல் கிரேடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம கிலோவே ₹200 300 மேல வராது எது எடுத்தாலும். மெடிக்கல் கிரேடு போட்டது ₹1000 போகும். அது 5 மடங்கு ஏறும். அதேதான் பேருக்கு நான் பியூரிஃபை. இது 95 விழுக்காடு ஏற்கனவே நான் பேசிருக்கேன் இல்லையா? 95 விழுக்காடு இது இருக்கும். என்ன பண்ணாலும் 98 9 விழுக்காடுக்கு மேல எவனாலும் பியூரிஃபை பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. அது இயற்கையோட ரகசியம். அது ஏன்னா அந்த ஒரு வீக்னஸ் இருந்தா தான் வேற ஒண்ணு உள்ள வேலை செய்யும். எப்பயுமே 100% இயற்கை எதுவுமே கிடையாது. அதான் சொன்னீங்களே, எக்ஸாம் கூட தங்கத்தை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது, அதுல இது சேர்த்தாதான் மாறும்னு சொன்னீங்களே. அப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த கிராஃபைட் இருக்கு இல்லையா? கிராஃபைட் குச்சியில இப்ப நான் வந்து இன்னைக்கு 16வது நாளா எரிஞ்சிட்டு இருக்கு. என்னால நம்ப முடியல. இதுவே பெரிய ப்ராஜெக்ட். அது நம்ம அடுத்ததான் இதான் எழுதணும். இப்ப ஏன்னா இது வந்து செராமிக்கை பத்தி நம்ம எழுதிருக்கோம். அடுத்த ஆர்டிக்கல் வந்து அதை வச்சு எழுதலாம், அது பேட்டரி வச்சு. மரணாட்டி இது எப்படின்னா யாருமே நம்ப முடியாது. நான் எவ்ரிடி செல்லுக்கே எவரிடி செல்லு கூட அது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த டீரோ செல் பண்ற அட்டகாசம் இருக்கிற வெடிச்சு கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குதுங்கய்யா. விட்டு எடுக்கு. சரி, விட்டு தான் எடுக்குது. பரவாயில்ல, நான் முடிச்சுக்கலாம், நிறைவு செஞ்சு கேக்குதுங்க. ஐயா இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ இந்த செராமிக்காவது என்னென்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்க, நான் அதுக்கு ரிப்போர்ட் எழுதிட்டேன். இந்த செல்லுக்கு எனக்கு என்னமே புரியல, என்ன எழுதுனே தெரியல. இதுதான் இந்த வீக்னஸ் பாயிண்ட் பத்தி இது முடிச்சுக்கலாம். அதாவது அதே நீங்க எழுதுறது போதும், சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் போட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து செராமிக்கு ஓவர் நான் வந்து எட்டர்னல் ப்ராஜெக்ட் கொடுத்தேன். புரியுதா? நீங்க எழுதுறது ஒரு விஷயம். இப்போ நான் இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் ₹1 போட்டுங்க. கிராம் ₹1 எல்லாத்துக்கும் ₹1 போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் கிலோ ₹1 போட்டுங்க, கிராமுக்கு ₹1 போட்டுங்க. இல்லையா, இப்ப அவர் தெரியும்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஆத்தர், அப்படி தெரியும்னா நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, அடுத்த மந்த் போட்டு கொடுத்துருவாரு. நேரடியா நான் பேசல. எப்ப சந்திச்சுன்னா போன சிவகாசியில அவங்க வந்துருந்தாங்க. ஒரு அறிவியல் நானே பொண்ணு நேர்ல சந்திச்சேன். நானும் இயலும் நேர்ல சந்திச்சேன். இல்லையா, ஒரு அதாவது அவருடைய நம்பர் இருக்கு இல்லையா, நீங்க தனிப்பட்ட முறையில நம்பர் அப்ப அந்த போன் நம்பர் அவரு நம்பரா நீங்க அனுப்பிச்சிருக்கீங்கல்ல? அது வந்து இதழாசிரியரோட நம்பரா, தாவி வெங்கடேஸ்வரோட நம்பரா? தாவி வெங்கடேஸ்வரோட நேரடி தொலைபேசி என்ன இருக்குதா? இல்ல, எங்கேயே விட்டு எடுக்குது. அலைவரிசை பேசி நாம வந்து நாளைக்கு கூட பேசல. அலைவரிசை நல்லா, அதாவது அலைவரிசை பக்கத்தா இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா நல்லா எடுக்கும். ஐயா இல்லையா, இங்க கரண்ட் பவர் கட்டுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. இங்க பவர் கட்டுன்னு சொன்னே. சரி, ஆமா, டவர் ரைட் டவர் கிடைக்கும், பவர் இல்ல. சரி, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. நாளைக்கு கூட பேசலாம். தாவி வெங்கடேசன் நேரடி எனக்கு தொடர்பு கிடையாது. நேர்ல சந்திச்சு பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகம் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய ப்ராஜெக்டே கொடுத்துருக்கிறேன். அவரு படிச்ச மாதிரி எனக்கு தெரியல.
போட்டோவே எடுத்திருக்கோம். அதெல்லாம் வேற. அந்த அன்னைக்கு மட்டும் 4-5 பேர்த்து விஞ்ஞானிகள் நேரடியாக கொடுத்தேன். அதாவது போன மாசம் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு முன்னாண்ட ஆகஸ்ட் அது இருந்துட்டு போட்டோம். அதனால நம்ம இந்த அறிவியல் பலகையிலே போட்டுடலாம். நம்ம இந்த கட்டுரை போனவே அவர் பார்த்துருவாரு. ஓ யாரா இனி என்னப்பா அவர் தெரியும் ஏற்கனவே. அவர் பார்த்துருவாரு. அவரு அது அதனாலதான் ஐயா நேரடியாக பேசுறதை விட அதனாலதான் ஐயா நான் இல்லையா நான் வந்து அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட்ல ஏதாவது ஒரு போன்லயோ பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஈஸியா வந்துரும். நம்ம நேரடியா அவருடைய தொலைபேசி எண் கிடையாது. நேரடியா அவருடைய தொலைபேசி எண் கிடையாது. சரி நான் பாக்குறேன். நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஒருவேளை அவருடைய நம்பர் கிடைச்சா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்படி வேணா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏற்கனவே சிவகாசி உங்களை சந்திச்சு நேரடியே பேசுவேன். நேரடியே பேசியிருக்கேன். அது பேசலாம் ஐயா. நான் பாக்குறேன் இந்த 2 நம்பர் இருக்கு. எனக்கு இந்த 2 நம்பர்ல அவருடைய நம்பர் இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். நீங்க சொல்லுங்க. மற்றபடி நம்ம மெயில் அனுப்பிச்சாவே போதும். ஈஸியா நம்ம ஈஸியா பண்ணலாங்க. நம்ம ஏன் போய் நம்ம அறிவியல் நிரூபிக்கிறது விட்டு போட்டு சும்மா ரெக்கமெண்டேஷனுக்கு போகக்கூடாது. ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் சொல்ல நான் இப்போ அதை சொல்லவே இல்லையே. நீங்க அவர் தெரியும் சொல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா நம்ம. நிச்சயமா தெரியும். இனி எனக்கு தெரியாம யாருக்கு? நான் உணவில்லாமல் வாழும் கலை சப்ஜெக்ட் தான் உலக அதிசயம். அது கையில கொடுத்துருக்கேன். அதனாலதான் சொல்றேன் ஐயா. நம்ம அதே மாதிரி இதுல இந்த ரிப்போர்ட்ல உங்களுடைய போட்டோ வைக்கணும். போட்டோவும் உங்களுடைய நேம் நான் முடிச்சுட்டு சொல்றேன். போட்டோ வச்சீங்கன்னாவே அவர் புளிய கிடைக்கும். அவர் பார்த்தாவன்னு தெரிஞ்சுக்குவார். போட்டோ வச்சீங்கன்னாவே சாவி வெங்கடேசன் பார்த்தாலும் வயிற்ற புரிய கிடைக்கும். வந்துட்டாண்டா உள்ள வந்துட்டானா நினைப்பான். அப்ப நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுக்குறேன். நீங்க நான் சொல்றேன். அதான் நான் முடிச்சுட்டு கொடுக்குறேன். நான் சொல்றேன் ஐடிக்கு நீங்க உங்க மெயில இருந்து அனுப்புங்க. அதான் கரெக்டா. நான் பண்ணிக்கிறேன். எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நான் முடிச்சுட்டு நான் இப்போ பேமெண்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு டயக்ராம் போட்டு நான் அனுப்புறேன். நீங்க பாருங்க. கிராஸ் செக் பண்ணி பாருங்க. பேமெண்ட் அனுப்பிச்சிடலாம். பேமெண்ட் எப்ப கொடுக்கணும்னு சொல்லுங்க. நான் அது இதுக்கு தான். இது ஃப்ரீ தான் ஐயா. ஐயா இது ஃப்ரீ. இது அமௌண்ட் கிடையாது. தமிழுக்கு அமௌண்ட் கிடையாது. நான் உங்ககிட்ட அமௌண்ட் கேக்குறது நம்ம ப்ராஜெக்டோட காஸ்ட், ஓவரால் காஸ்ட். இல்ல அது புரிஞ்சிருச்சு. நீங்க வேலைக்கு போடும்பொழுது 3000 செலவான்னு சொன்னீங்களா? அதுக்கும் சரிதான், இதுக்கும் சரிதான். சரியா? வணக்கம். கேக்குதுங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுலயும் போட்டுக்கலாம். நாளைக்கு அந்த 3000 செலவு வரும்பொழுது அதுக்கும் போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? அது நீங்க தான் முடிவு பண்ணும். ஆங்கிலத்துல போடணும்னா நமக்கு பேமெண்ட் ஆகும். இந்த மாதிரினா தமிழுக்கு பேமெண்ட் கிடையாது. ஃப்ரீ தான். யாரும் போடலாம். முதல்ல நம்ம இதுல பண்ணிக்கலாம். முதல்ல அறிவியல் பலகைகள் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது அதுக்கு பண்ணிக்கலாம். சரியா? இது நல்லா இருக்கும் ஐயா. நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் போடுவாங்க. நீங்களே சும்மா பாருங்க. நல்லா இருக்கும் அதுல. சரிங்க. என்ன மறுபடியும் நாளைக்கு மின்சாரம் வந்ததுக்கு அப்ப தெளிவா பேசலாம். இப்போதைக்கு இதுதான் செய்தி. நான் இன்னிலிருந்து நான் வாட்ச் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னா பெரிய டப்பா ரெடி பண்ணணும். ஒரே மாதிரி 5 டப்பா ரெடி பண்ணணும். ஒரே மாதிரி 5 டப்பா ரெடி பண்ணி அது பண்ணி அந்த பேஸ்ட் நல்லா போட்டு ஒரு இப்ப 2 கிராம் இல்ல 25 கிராம் 30 கிராம் 40 கிராம் போட்டு கப்புன்னு அடைச்சு அப்படியே ஒரு வாரத்துக்கு விட்டுறணும். அந்த ஒரு வாரத்து வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன் போடணும். புரியுதா? தாக்கு பிரிக்கிற மாதிரி நம்ம ஒரு நோட்ல வந்து வோல்டேஜ் மட்டும் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஐயா. அப்பதான் நமக்கு ஒரு கிராஃப் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஃபியூச்சர்ல. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? சின்ன ஒரு ஓட்டை போட்டு ஒரு சிரிஞ்சு வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக்ல ஒரு ஓட்டை போட்டு அப்பப்ப ஒரு நாளைக்கு வரப்ப சிரிஞ்சு வழியா டக்குன்னு ரெண்டு டிராப் உள்ள இறக்கி விட்டோம்னா கப்பல லோட் ஆயிடுச்சு. சொட்டு நீர் பாசனம் மாதிரி. ஆமா, சிரிஞ்சு நீ அந்த சிரிஞ்சு வாங்கணும். இப்ப நீங்க அதெல்லாம் எல்லாம் ஐடியா பண்ணிட்டு மாவன இதை. ஏன்னா ஒவ்வொரு இடையே கழட்டும் பொழுது அலைன்மெண்ட் மாறிடுது. பெரிய ரகடா பண்ணுது. புரியுதுங்களா? என்ன தெரியுங்களா? ஆமா, என்ன தெரியுமா? அது ஒரு உறவு ஏற்படுத்திக்குது. அதாவது கரெக்டா உட்கார்ந்து ஒரு குழாய் மாதிரி ஏற்படுத்து ஒரு வகையான சூழல் காட்டி ஒரு நிலையான ஒரு வோல்டேஜ் வந்து ரெடி பண்ணுது அது. ஆனால் நம்ம அடிக்கடி கழட்டி ஊட்டுறப்போ அது தாறுமாறா போயிருதுங்க. புரியுதா? ஓகே ஓகே புரியுதா? அதுக்கு நீங்க அந்த டியூப நம்ம தண்ணியில வச்சிடலாம்ல. தண்ணி வெளியே அந்த டியூப் எல்லாத்தையும் தண்ணியில வச்சா உள்ளுக்குள்ள ஈரப்பன்மை இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அது ஏதாவது தண்ணிக்குள்ள கூட பண்ணலாம். அது நல்லா ஆயிடும். வெறும் ஒயர் மட்டும் வெளியே வரணும். மற்ற தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். அப்படின்னா அந்த செராமிக்கு உள்ள போக கரைஞ்சிற மாதிரி பார்க்காத. அதாவது நல்லா புரியுது அந்த ஐடியா பண்ண. அப்ப வந்து என்னன்னா நம்ம எரால்டட் மாதிரி போட்டு அல்லது வந்து நம்ம குயிக் ஃபிக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த குயிக் ஃபிக்ஸ் மாதிரி போட்டு அந்த குயிக் ஃபிக்ஸ்னா தண்ணி உள்ள போகாத அளவுக்கு பண்ணிட்டோம்னா அந்த நேச்சுரல் கூலிங்ல வந்து உள்ள அப்படி ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கு. அந்த ஐடியா நான் பண்றேன். இப்போ நம்ம செல் போட்டோம்ல பேட்டரி அதே மாதிரி பண்ணலாம்.
அது மாதிரி பண்ண இன்னும் ஈஸி ஆயிடும் ஐயா. ஏன்னா இது வந்து நீங்க அப்பப்போ தண்ணி விட தேவையில்லை, கூலிங்காவே இருக்கும். நான் நீங்க அது ட்ரை ஐடியா பண்ணி பண்றேன். அப்ப பாருங்க. அது என்ன பண்ணோம்னா டைட்டா போட்டு டேப் போட்டு அடிச்சு விட்டு மேலேயும் கீழே ஆமா அடிச்சுக்கிட்டேன். கம்பி பாருங்க அந்த என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச பண்றதுனால இந்த தண்ணி கிண்ணில ஒரு தடையும் அல்ல. வரல. இந்த தண்ணி ஐயா ஆனா நான் தண்ணி இந்த அது ரிப்போர்ட்ல இது புரோட்டான் பத்தி எழுதல, வேண்டாம் புரோட்டான் பத்தி வேண்டாம் வேண்டாம் எழுதல வேண்டாம் இந்த வேண்டாம் ரிப்போர்ட்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க இது எழுதுனதே முதல்ல போட்ட இதுவே போதும். அப்புறம் தேவைன்னா நம்ம அறிவியல் கற்ற அப்புறம் பண்ணும் பொழுது பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு இது அதான் போதும். அதான் அதுக்கு தான் சொல்றேன். இது வந்து முதல் நான் இது கிளாசிக்கல் பிசிக்கலாவே எழுதியிருக்கேன். ஆமா அப்படியே இருக்கட்டும் போடுங்க, இன்னும் தப்பு இல்லை. அப்புறம் போக போக புரிய வைக்கிறாங்க. இது சரிங்க கண்டிப்பா பப்ளிஷ் ஆகும் ஐயா, கண்டிப்பா ஆகும். ஏன்னா இது வந்து புது விதமான்றதால கண்டிப்பா ஆகும். சரிங்க ஐயா, பண்ணுவோம் மறுபடியும் பேசலாம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நாங்க